வில்லேஜ் தமிழ். நாம இன்னைக்கு சுவையான மெதுவான ரவா கேசரி எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போறோம். முதல்ல இந்த ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல 1 கப் ரவை. அந்த 1 கப் ரவைக்கு 2 கப் சீனி, முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கலரிங் இன்கிரீடியன்ஸ் என்ன கலர் நம்ம விருப்பப்படுறோமோ அந்த கலருக்கான பவுடர் சேர்த்துக்கணும். வாங்குற எல்லா ரவையுமே பொதுவாக வறுத்த ரவைன்னா எழுதியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா அந்த கேசரி வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும். குழந்தைகள் மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். ரவை லேசான சூடு வந்த பிறகு போதும், வறுத்தது போதும். இது ஒரு மிருதுவான இது வருங்கிறதுக்காண்டி தான் நம்ம செய்கிறோம். ரொம்ப கருகிடக்கூடாது, கசப்புத்தன்மை கொடுத்துடக்கூடாது. பார்த்து பக்குவமாக இது வறுத்தது போதுமானது. மறுபடியும் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைக்கிறோம். இந்த நெய் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு முந்திரியை வறுக்கிறதுக்கு போதுமானது. எல்லா நெய்யும் நல்லா உருகிருச்சு. முந்திரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பொதுவாக 1 டம்ளர் ரவைக்கு வந்து நம்ம 2-2.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். இப்போ நான் இதில் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், அதனால நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணியோடைய நம்மளுக்கு தேவையான கலரிங் இன்கிரீடியன்ஸும் சேர்த்துக்கிறோம். நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ரவையை மெதுவாக எல்லா சைடும் கலந்து போடுறோம். இந்த ரவா கேசரியில் மெயினானது இதுதான். இந்த டைமில் வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கணும். கட்டி விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அடுப்பை கூட சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம ரவையை வறுத்து போட்டதுனால இது வேகிறது ரொம்ப சுலபமாக கொஞ்ச நேரத்திலே வெந்துடும் சீக்கிரம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கேசரியில் சீனியை போடுறோம். வயசானவங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சுகரை குறைச்சிக்கிடலாம், தித்திப்பாக தான் இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் சீனி அதிகமாக இருந்தால் நல்லா சாப்பிடுங்க. குழந்தைகள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மாலை நேர ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.